அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆனல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்சன் கோர் ஆஃப் சிரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ 2 வாரத்திற்கு முன்பு வெளியிட்டிருந்தோம். அதாவது முன்னாள் முப்படை வீரர்களது ஓய்வூதிய கணக்கு பிசிடிஏ பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு இந்த கம்யூட்டேஷன் உள்ளவர்களுக்கு அவர்களது கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் டேட், அதாவது கம்யூட்டேஷன்ஸ் பிடித்த பின்பு அதை திரும்ப வழங்கக்கூடிய தேதி தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருப்பது தெரிய அதை எப்படி சரி செய்வது என்பது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்த பின்பு பல சந்தேகங்கள், கோரிகள், உதவிகளும் நாடி வந்தார்கள். அதில் ஒரு முன்னாள் முப்படை வீரர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர், ஏற்கனவே இந்த தவறு தெரிந்து அக்டோபர் மாதத்திலே அதற்கான விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட ஆவண காப்பகம் பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்பப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அதனால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆகையால் அவரிடமிருந்து அவருக்குரிய அனைத்து விவரங்களை கேட்டறிந்து சிபிஎன் கிராம் வாயிலாக சரியான விவரமான ஒரு புகார் 8 மார்ச் 2024 என்று அனுப்பப்பட்டது. அதற்கான பதில் 12 மார்ச் 2024 அன்று சம்பந்தப்பட்ட ஆவண காப்பகத்திலிருந்து இந்த தவறுகள் நடந்ததற்கு காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்வது, அதற்கான படிவங்கள் என்ன, அதை எப்படி அனுப்ப வேண்டும் என்பது பற்றி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதம் என்ன என்பதை பார்ப்போம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அனைவருக்கும் இந்த கம்யூட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் பிடித்தம் செய்பவர்கள் பார்க்க வேண்டியது. ஏனெனில் அவர்களது பென்ஷன் ஸ்லிப்பில் அதிகப்படியானவர்கள் பென்ஷன் ஸ்லிப்பில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் நாம் அதை சரி செய்வது மிக அவசியம். இல்லை என்றால் அதிகமாக பிடித்தம் செய்வது ஏற்படும். ஆகையால் இந்த வீடியோவை இப்பொழுது முழுமையாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். Wrong restoration computation states in purse pension slip as no action for request, CPN gram complaint, record actions for correctness. To check and prove wrong computation restoration date in purse. இந்த பிசிடிஏ பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அந்த ராங் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் அதை எப்படி தவறு என்று பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய பிபிஓ, அதாவது டீட்டெயில்ஸ் இன் இனிஷியல் பிபிஓ, பென்ஷன் சாங்ஷன்டு, ரெசிடியல் பென்ஷன், கம்யூட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் அண்ட் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன்ஸ், இது எல்லாமே அந்த இனிஷியல் பிபிஓவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய பென்ஷன் ரிவிஷன் ஆனால், இன்கேஸ் ஆஃப் பென்ஷன்ஸ் ரிவிஷன், ஹரிஜாண்டல் பிபிஓ, டிஃபரன்ஸ் ஆஃப் பென்ஷன் சாங்ஷன்ட், ரெசிடியல் பென்ஷன், கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய பென்ஷன் ரிவிஷன் ஆயிடுச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸும் அவங்க அதில் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு, கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் டிடக்ஷன்ஸ் இன் 80 months ஃப்ரம் டேட் ஆஃப் கிரெடிட் ஆஃப் கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் இன் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ அந்த கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன், அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அந்த நாளிலிருந்து 180 மாதங்கள் அது பிடித்தம் செய்யப்படும். இது நம்ம செக் பண்ணணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகிறப்ப பிடித்த முதல் மாதத்திலிருந்து சரியாக பிடித்தம் போய்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, பென்ஷன் அக்கௌண்ட் மைக்ரேட்டட் டு பர்ஸ், ராங் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் இன் பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப். இந்த பென்ஷனர்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் பர்ஸுக்கு மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பில் அதிகப்படியானவருக்கு அந்த கம்யூட்டேஷன்ஸ் ரெஸ்டரேஷன் டேட் தவறுதலாக இருக்கிறது தெரிய வந்தது. அதனால் இண்டிவிஜுவல் ரிகார்ட்ஸ் ஃபார் கரெக்ட் டேட்ஸ் அஸ் நோ ஆக்ஷன் சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் அந்த தவறான டேட் இருக்கிறத பார்த்து கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்
சங்கத்திலிருந்து ஒரு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட்ஸ் ஒருத்தருக்காக எடுத்துக்காட்டாக போடப்பட்டது. அதில் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதை விவரமாக பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு அவர்தான் கார்த்திகேயன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அவர் 1 ஜூலை 2009 ரிட்டையர்ட் ஆனார். அவருடைய இனிஷியல் பிபிஓ வந்து 2009 அவருக்கு ரிலீஸ் கொடுத்தாங்க. அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பென்ஷன் சேங்ஷன் ஆனது வந்து 7210, ரெசிடியல் பென்ஷன் வந்து 3605, கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷனும் 3605. ஏன்னா 50% அவர் கமிட்டட் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தம் அவருக்கு கிடைச்சது சிவிபி கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் வந்து 3,88,086. அவருக்கு அவருடைய இந்த தொகை வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன டேட்டு வந்து 25 ஆகஸ்ட் 2009. அதனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் அது முடியக்கூடிய டேட், கம்யூட்டேஷன் எண்டு டேட் 24 ஆகஸ்ட் 2024. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பிபிஓ பிரகாரம் இதனுடைய விவரங்கள். இதுக்கு எல்லாமே இருக்குது. அந்தந்த டேட்டில் எந்தெந்த பென்ஷன் சேங்ஷன்டு, ரெசிடியல் பென்ஷன், கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன்ஸ், சிவிபி கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த பிபிஓக்களை இருக்குது. ஒன்லி நம்ம பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் பார்க்க வேண்டியது எந்த நாளில் அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சுங்கிறது தான். அதிலிருந்து நமக்கு 15 வருடங்கள் 180 மாதங்கள். செகண்ட்லி அவருக்கு ஒரு பிபிஓ கரிஜாண்ட பிபிஓ இஷ்யூ ஆச்சு. ஏன்னா அவருடைய பென்ஷன் ரிவிஷன் ஆனதுனால அவருக்கு 7210 இருந்த அந்த பென்ஷன் சேங்ஷன் வந்து 7995. அதன்படி அவருடைய ரெசிடியல் பென்ஷன் வந்து 3998, கமிட்டட் பென்ஷன் வந்து 3997. இதனுடைய வித்தியாசம் 392. ஏன்னா முதல்ல இனிஷியல் பிபிஓவில் அவருக்கு கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் வந்து 3605. இப்போ வந்து 3997ங்கும் போது அந்த 392 ரூபா வித்தியாசத்துக்கு அந்த கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் கொடுக்கணும் டிஃப்ரென்ஸ். அதுதான் 42,200. இந்த 42,200 18 மார்ச் 2011 அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதனால் 15 வருஷம் கழித்து 17 மார்ச் 2026 முடியுது. இதில் இந்த கரிஜாண்ட பிபிஓவில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்குது. இது நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தரும் அவங்க கரிஜாண்ட பிபிஓ எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பிபிஓ, ரெண்டாவது கரிஜாண்ட பிபிஓ 1, அப்புறம் கரிஜாண்ட பிபிஓ 2. அவருக்கு 3வது தடவை அவங்களுக்கு அவருடைய பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து 7,995லேருந்து 9,382 ரிவிஷன். அதேபடி அவருக்கு ரெசிடியல் பென்ஷன் வந்து அதன்படி 50% 4,691. அந்த டிஃபரன்ஸ் 694 ரூபா. அந்த கமிட்டடு பென்ஷனுடைய டிஃபரன்ஸ் வருது 694 ரூபா. அதுக்கு கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் டிஃபரன்ஸ் வந்து 74,710. இது வந்து 24 டிசம்பர் 2011 வந்து அவருக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதனால் ரெஸ்டரேஷன் டேட்டு 19 டிசம்பர் 20 டிசம்பர் 2026 இருக்கும். ஆனால் முடிகிறது வந்து 19 டிசம்பர் 2026. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறப்ப சிபிபிசியில் அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு அந்த கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷனோ எந்த நாளில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்போ வந்து முடியுது, ரெஸ்ட்ரேஷன் டேட்டுங்கிறது வந்து கரெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த 3605 இருந்தாச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக அதில் அவங்க எண்டு டேட்டு வந்து 24 ஆகஸ்ட் 2024 கொடுத்துருந்தாங்க. 392க்கு வந்து 17 மார்ச் 2026 முடியுதுன்னு, 694க்கு 19 டிசம்பர் 2026 முடியுதுன்னு அவங்க கரெக்டாக அந்த டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது பர்ஸுக்கு போகிறப்ப அந்த பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் தவறுதலாக கொடுத்துட்டாங்க. அந்த 3605 முடிய வேண்டிய டேட்டு வந்து 25 ஆகஸ்ட் 2024. ஆனால் அதனுடைய ரெஸ்டரேஷன் டேட்டு வந்து 25 ஆகஸ்ட் 2024. ஆனால் அவங்க கொடுத்துற டேட் இங்கே வந்து 18 மார்ச் 2026. அப்படிங்கும்போது 18th month 23 days அது வந்து எக்ஸஸாக அவங்க அந்த 3605 ரூபா டிடெக்ட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. அப்படிங்கும்போது 67,654 ரூபா கூடுதலாக பிடித்தம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே போல் 392 ரூபா அதுக்கு இந்த ரெஸ்டரேஷன் டேட்டு வந்து 18 மார்ச் 2026. ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கீழே தவறுதலாக அதை மாற்றி 2 நவம்பர் 2027. அப்படிங்கும்போது இது வந்து 19th month 14 days கூடுதலாக அவங்க கொடுத்துட்டாங்க.
பிடித்த வரும். இந்த டேட்டை வந்து நம்ம சரி செய்யலைன்னா அப்படிங்கும்போது அந்த ரூ. 392 19th மந்த் 14 டேஸ்க்கு கூடுதலாக பிடித்தம் செஞ்சு ரூ. 7,230 பிடித்தம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் பிபிஓவில் என்ன, கர்ஜாண்ட பிபிஓ நம்பரில் 1ல் என்ன மாறுதல், அதுக்கப்புறம் கர்ஜாண்ட பிபிஓ 2ல் என்ன மாறுதல், ஆக மொத்தம் அவருக்கு வந்து கிடைச்ச கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் அந்த கமிட்டட் வேல்யூஸ் ஆஃப் பென்ஷன் 5,04,996 இது பற்றி அவர் வந்து ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் 2023 அக்டோபரில் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. கன்சர்ன்டு ரெக்கார்ட் அண்ட் பிசிடிக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லைனாலும் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாங்கி அவற்றை வந்து விவரமாக இந்த தவறுகள் சரி செய்யப்படவில்லை என்றால் எவ்வளவு வந்து அவருக்கு லாஸ் ஆகும், எத்தனை மாதங்களுக்கு கூடுதலாக பிடித்தம் செய்யப்படும் போது எவ்வளோ ரூபா அவருடைய பென்ஷன்லேருந்து அதிகமாக பிடித்தம் செய்யப்படும் என்று விரிவாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து 8 மார்ச் 2024 போட்டதுனால சிக்னல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் 12 மார்ச் 2024 ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. ரெஃபர் யுவர் சிபி இன்கிராம் கம்ப்ளைண்ட் டேட்டட் 8 மார்ச் 24. It is intimated that your data has been migrated into SPURS. During migration, there has been data error as received from bank. Then same has been discussed and brought to the notice of SPURS team of PCDAP Pragraj. It has been advised by them to take affected veterans wherein commutations and date has been incorrectly mentioned to submit an applications or details of commutation started duly authenticated by bank. A sample form is enclosed. இதுதான் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸுடைய ரிப்ளை. அதாவது வந்து இந்த மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் தவறுதலாக சிபிபிசி பேங்க்லேருந்து அங்கே வந்து அவங்களுக்கு அந்த டாட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அதனால் இந்த தவறுகள் இருக்குது. இந்த தவறுகளை சரி பண்ணணும். சரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸர்வீஸ்மேன் பென்ஷனர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மை நிறைச்சி அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு அனுப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஃபார்ம். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒவ்வொரு பிபிஓலையும் அந்த எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு அந்த கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் இருந்தது, அது வந்து எப்போ ஸ்டார்ட் டேட் ஆகிடுச்சு, எப்போ எண்டு டேட், அதை குறிப்பிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிபிஓ இனிஷியல் பிபிஓ கர்ஜாண்ட பிபிஓ அதை தனித்தனியாக குறிப்பிட்டு இந்த ஃபார்ம் நிறைச்சி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி அனுப்புவதற்கு பதிலாக ஒரே அப்ளிகேஷனில் நம்ம அனுப்பலாம். அதை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நம்பர், ரேங்க், நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர், இதை இந்த ஹெட்டிங்கில் எழுதிட்டு கீழே வந்து பிபிஓ அண்ட் கர்ஜாண்ட பிபிஓ நம்பர், பென்ஷன் சேங்ஷன்டு, ரெசிடியல் பென்ஷன், கமிட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன், கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன், கம்யூட்டேஷன் அமௌண்ட் கிரெடிட்டட் இன் பேங்க், அதாவது ஸ்டார்டிங் டேட், கம்யூட்டேஷன் எண்ட் டேட் அண்ட் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட். இதை நம்மளுடைய பிபிஓவை பார்த்து நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கை பார்த்து அந்த டேட்டை குறிப்பிட்டாச்சு. அதான் இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட சிபிபிசியினுடைய பென்ஷன் ஸ்லிப் இருந்தால் அதையும் பார்த்து சரி செக் பண்ணி நீங்கள் எழுதி ஒவ்வொரு பிபிஓ அந்த கரிஜாண்டம் பிபிஓனுடைய டீட்டெயில்ஸ் எழுதி இதே மாதிரி நம்ம அந்த டீட்டெயில்ஸை ஒரு லெட்டர் மூலமாக சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு அனுப்புனா அவங்க சரியான நடவடிக்கை. இந்த லெட்டர் ஃபார்மேட்டும் இதில் கொடுத்துருக்குறோம். ஃப்ரம் அட்ரஸ் அண்டு டூ, அதாவது இந்த சம்மந்தப்பட்ட சிபிபிசிக்கு அனுப்பணும். அவங்க பேங்க்லேருந்து வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேங்க்கில் போயிடுச்சுன்னா அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டு மைக்ரேட் ஆகி போயிடுச்சு, பர்ஸுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஏன்னா இது சிபிபிசி தான் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும், பேங்க்குக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால் ஒரு லெட்டர் கன்சர்ன்டு சிபிபிசிக்கு அட்ரஸ் ட்ரூ பண்ணணும் த்ரூ பேங்க் பிரான்ச். எந்த பிரான்ச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அருப்புக்கோட்டை பேங்கில் கொடுத்துக்கணும்னா அந்த சிபிபிசி சென்னையினுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணி த்ரூ எஸ்பிஐ அருப்புக்கோட்டைங்கிற மென்ஷன் பண்ணணும். த்ரூ பேங்க் பிரான்ச்சுன்னு எழுதியிருக்கிறேன். இதில் சப்ஜெக்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் கரெக்ட் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் டு பிசிடிஏ பர்ஸ். இந்த அப்ளிகேஷனில் கிளியராக நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஐ ஹவ் பின் ரிசீவிங் மை சர்வீஸ் பென்ஷன் டிசபிலிட்டி பென்ஷன். இதில் என்ன பென்ஷன் வாங்குறீங்களோ அதை எழுதணும், டிக் பண்ணணும். ஃப்ரம் பிசிடிஏ பர்ஸ் த்ரூ மை சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், பிளேஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டேட் அண்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் பர்ஸ் பிபிஓ நம்பர் அதில் எழுதணும் கண்டிப்பாக. ஏன்னா பர்ஸ் பிபிஓ பிசிடிஏ பர்ஸுக்கு போனதுனால அந்த பர்ஸ் பிபிஓ நம்பர் இதில் குறிப்பிடணும். அப்படின்னா தான் அவங்க ஈஸியாக அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். செகண்ட் பேரா, இட் கேஸ் பீன் அப்சர்வ்டு இன் மை பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப் தட் த கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் இஸ் ஆர் அப்ளிகபிள். ஒரு டேட்டுக்கு மேலே இருந்தால் அதை மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ராங்லி மென்ஷன்ட். ஏ காப்பி ஆஃப் பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப் ஃபார் த மந்த் ஆஃப் ஸோ இஸ் அட்டாச்ட் ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ்.
The details of commutation held with me is attached for your verification and send the correct commutation restoration dates to PCDA PERS for their further course of action to amend the same in their records for issuing of PERS pension slip with correct restoration dates of commutations. இந்த லெட்டரை எழுதி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கையெழுத்து போட்டு சம்மந்தப்பட்ட அந்த பேங்க் பிரான்ச்சில் கொடுத்து அவங்க சிபிபிசிக்கு அனுப்பணும். சிபிபிசிக்காரங்க அவங்களுடைய என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்த்து அவங்க வந்து பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்புவாங்க. இதில் கீழே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன்ஸ் அந்த நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் அப்பண்டிக்ஸ் இதில் அட்டாச் பண்ணணும். ஏ காப்பி ஆஃப் பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப், அந்த பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப் நீங்கள் எடுத்துருக்கிறதால என்ன தவறு கண்டுபிடிச்சோமோ அந்த பென்ஷன் ஸ்லிப் அட்டாச் பண்ணணும். காப்பி ஆஃப் ப்ரீவியஸ் சிபிபிசி பென்ஷன் ஸ்லிப் இருந்தால் அதை நம்ம அட்டாச் பண்ணலாம். காப்பி ஆஃப் பிபிஓன்னு கரிஜான பிபிஓ உங்கள்கிட்ட இருக்கிறத அட்டாச் பண்ணணும். காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக் என்ட்ரி ஆஃப் கம்யூட்டேஷன் கிரெடிட்ஸ், உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் எப்பப்போலாம் உங்களுக்கு கிரெடிட் ஆச்சோ அந்த இது அவைலபிள் இருந்தால் அதையே அட்டாச் பண்ணணும். இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் ரிக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பை அஃபெக்டட் பென்ஷனர்ஸ். இது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க. இப்போ லெட்டர் ஃபார்மேட் சொன்னேன், இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன்ஸ் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஒரு போட்டு காமிச்சிருக்கிறோம். லெட்டர் டு சிபிபிசி வித் கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ் ஃபார் சென்டிங் கரெக்ட் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் டு பிசிடிஏ த்ரூ பேங்க் பிரான்ச், அதைத்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சென்ட் இமெயில் டு சிபிபிசி வித் ஏ காப்பி ஆஃப் லெட்டர் விச் சென்ட் த்ரூ பேங்க் பிரான்ச். பேங்க் பிரான்ச்சிலிருந்து சிபிபிசிக்கு அனுப்புறதுக்கப்புறம் நீ அதை ஒரு காப்பி அந்த லெட்டரை இமெயில் மூலமாக சிபிபிசிக்கு அனுப்பணும். அதே இதை நீங்கள் பர்ஸுக்கோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு அதை சப்மிட் பண்ணணும். என்ஷூர் சென்டிங் ஆஃப் கரெக்ட் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் டேட்ஸ் டு பிசிடிஏ பர்ஸ் பை சிபிபிசி. நம்ம அதை என்ஷூர் பண்ணணும். நம்ம பேங்க் மூலமாக பிரான்ச் மூலமாக அனுப்பப்பட்ட சிபிபிசிக்கு அனுப்பப்பட்ட லெட்ரு சிபிபிசிலேருந்து பிசிடிஏ போச்சா இல்லையா அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணணும். அதை என்ஷூர் பண்ணால் தான் நம்ம பிசிடிஏ பர்ஸில் கேட்க முடியும். இந்த மாதிரி சிபிபிசிலேருந்து லெட்டர் வந்திருக்கு, அதன்படி நீங்கள் வந்து அந்த டேட்டை சரி பண்ணுங்கன்னு ஃபர்தராக நம்ம அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டோ லெட்டரோ எழுத முடியும். டு பி ஃபாலோடு கண்டினியூஸ்லி டில் இஷ்யூயிங் ஆஃப் பென்ஷன் ஸ்லிப். அந்த பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் சரியான டேட் வர்ற வரைக்கும் நம்ம அதனுடைய ஆக்ஷன் வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சரியான டேட் மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து பிறகு அந்த கூடுதலான பிடித்தம் வராது. அந்த சரி டேட் வந்து சரி செய்யப்படலைன்னா தவறுதலாக இருந்தால் கூடுதலாக பிடித்தம் செய்யப்படும், நமக்கு லாஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். இதுதான் இந்த ஒரு விரிவான வீடியோ. இந்த பர்ஸ் பிசிடிஏ பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அந்த தவறான கம்யூட்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது வரைக்கும் நல்ல முறையில் கேட்டிருப்பீங்க. அதன்படி நடவடிக்கை எடுத்தாலே போதுமானது. நம்மளுடைய பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் நம்மளுடைய இந்த தவறான டேட்டை சரி பண்ண முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோ கேட்டமைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் அண்ட் ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமாங் TSM ஃபார் their better use. Thank you. Jai Hind.